விஷுக்கணிக்கு போவது தப்பு இல்லை, ரொம்ப மேன்மை. இந்த முத்திரைக்காயை நம்ம எடுத்துக்கிட்டே வரக்கூடாது. அங்கே உள்ள ஓமகுண்டம் அக்னி பஷ்பமாக இருந்து எரியக்கூடிய அந்த நெய்த்தேங்காய் வாசம் அது எங்கே மணக்குது? சபரி சன்னிதானத்தில். பொய்யின்றி மெய்யோடு நெய்யத்தான் ஐயப்பனுக்கு உருக்கி நம்ம அபிஷேகம் செய்து லக்ஷ்மி வாசம் செய்கிற அதை பிரசாதமாக எடுத்துகிட்டு வரணும். இந்த முத்திரைக்காயை எடுத்துக்கிட்டே வரக்கூடாது. அந்த நெய் நிரப்பிய முத்திரைக்காயை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிய பிறகு நெய்க்காயை ஓமகுண்டத்தில் போட்டணும். இது ஐயப்ப பக்தர்களுக்கு சொல்கிறேன். 18 படியேறி போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு மண்டலம் விரதம் இருந்து போங்க. பின்பாதைன்னா ஆர்டினரி படியில் போகணுங்கிறவங்க மனசு சுத்தமாக அதுவும் விரதம் இருந்து அட்லீஸ்ட் அவங்க ஒரு 10-15 நாளாவது பிரம்மச்சரிய விரதம் இருந்து புலால் அருந்தாது, பிற வஸ்துக்களை பயன்படுத்தாது, கோபதாபம் இல்லாது பிரம்மச்சரிய விரதம் இருந்து போவது தான். ஏன்னா உடம்பை ஓவராயில் விடுவது தான் ஐயப்ப வழிபாட்டினுடைய நோக்கம். அது எந்த மாதம் எப்படி என்பது முக்கியமல்ல, எப்படி நம் ஒழுக்க நெறியோடு போகிறோங்கிறது தான்